நிவி, என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தத்துக்கு போனோம்ல, ரெடி ஆகாம இருக்கா? சாரிங்க, என்னால வர முடியாது. ஏன் மேடம்க்கு இங்க என்ன வேலை? நாங்க போனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து அழ போறியா? ஏய், என்னடி நீ? என்னடி நீனா? ஏண்டி இவ அழுதுகிட்டே இருக்கா? பார்க்கவே கஷ்டமா இருக்கு. வந்ததுல இருந்து ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே அங்க எங்க போனாதானே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு நிவி, இப்படியே இருந்து ஒன்னும் ஆக போறது இல்ல. நீ எங்க கூட வா. நிச்சயம் கோயில்ல தானே. நீ உன் கவலைய கடவுள் கிட்ட சொல்லு. வெளியில போனா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நிச்சயத்துக்கு போயிட்டு அப்படியே எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டு வருவோம். ஓகேயா? ரெடி ஆகு நீ. ஏய், இப்ப நீ கிளம்ப போறியா இல்ல அர்ச்சனா வந்து தூக்கிட்டு போக சொல்லவா? ஹேய், சும்மா இருடி. நிவேதா, நீ வர சரின்னு சொல்லு. இது ஓகே இல்ல? சரிங்க. என்னடா அப்பா, என்னடா? இந்தங்க. அம்மா, இது ரவி வேஷ்டி தானே? ஆமாப்பா. டேய் திருநா, இங்க இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கார்ல போய் வச்சுட்டு, அப்புறம் சுந்தர சார் வீட்லயும் கொஞ்சம் பொருள்லாம் இருக்கு, அதையும் வண்டியில ஏத்திடு. என்னடா பாத்துட்டு நிக்கிற? சீக்கிரம் போடா. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஹே, என்னமா திடீர்னு இப்படி பேசுறான்? இருங்க, திருநா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறான். நீ சொல்லு. நான் தானே மாப்பிள. என்ன திருநா, என்னாச்சு திடீர்னு? ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? சும்மா நக்கல் பண்ணாதீங்க. மாப்பிளை மாப்பிள மாதிரியா நடத்துறீங்க? காலையில இருந்து எல்லா பொருளையும் நான் தான் தூக்கி கார்ல வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மாப்பிள்ளைங்கிறதுக்கு மரியாதை வேணாம்? அது ஓ அப்படியா? என்ன சரிம்மா சுதா, அப்ப முடிவு பண்ணிட வேண்டியதுதான். நீ நேரா கீழே அர்ச்சனா கிட்ட போய் திருநாக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னான்னு சொல்லு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பின்ன அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால தானே இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ற? ஐயோ, அட பாவிங்களா, உங்க யாருக்கும் மனசாட்சி இல்லையா? நானே எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறேன். வேணா அப்பாவையும் தூக்கிட்டு டேய், அப்பாவை தூக்க வேண்டாம், தா இவனை தூக்கிட்டு போ. அப்போ வாடா, அப்போ தூக்கிட்டு போடா. வா வா வா. அப்பா வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துட்டு சுதா வா. என்ன பூர்ணா, நீ இன்னும் தயாராகலையா? நான் இதுக்கு ரெடி ஆகணும்? நான் சொல்றது யாராவது ஒருத்தர் இந்த வீட்ல கேட்டீங்களா? நான் சொல்றது கேக்குறதுக்கு ஆள் இல்லாதப்போ மத்தவங்க சொல்றது நான் இதுக்கு கேட்கணும். அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நேத்துல இருந்து நான் கத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு ஆள் என்னன்னு கேட்கல. அப்போ எல்லாரும் முடிவு பண்ணி தானே பண்றீங்க. இந்த நிச்சயத்துக்கு நான் வரவும் முடியாது. நீங்க என்ன கெஞ்சினாலும் அது நடக்காது. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். மகேஷ், நீ வாடா. சரிம்மா, நான் வரேன். சொல்லுங்க அங்கிள். அப்படியா? சரி அங்கிள், நீங்க கோவிலுக்கு போங்க, நான் பிரியா கூட்டு வந்துடுறேன். சரிங்க அங்கிள். மகேஷ், இப்ப நீ என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. என்கிட்ட எதுவும் சொல்லல. போன்ல என்ன சொல்லிட்டு இருந்த? போன்ல நான் என்ன சொன்னேன்? அதான் நானும் கேக்குறேன், போன்ல என்ன சொன்ன? ஏய், அத நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அப்போ நீ பிரியாவை பைக்ல கூட்டிட்டு போற, அப்படிதானே? ஏன் இதுல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்ல, அதுதானே வாழ்க்கை தத்துவம். என்ன நக்கலா? நீ பிரியாவோட பேசுறது பழகுறது எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? ஓ ஆமால, உனக்கு நான் பிரியா கிட்ட பேசுறது பிடிக்காது இல்ல? அப்போ எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே வேணும்ட்டே அவகிட்ட பேசுற பழகுற, அப்படிதானே?
சரியா சொன்ன பூர்ணா. உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்யணும்னு எனக்கு வேண்டுதல் இருக்கு. அதனால தான் பிரியா கூட பழகுறேன், பேசுறேன். நான் சிரிப்பேன், ஏன் டுர்ன்னு வண்டியில கூட போவேன். பட்டா கிளம்பிட்டேன். ஏய் வண்டி வந்துருச்சு, Okay, okay, சீக்கிரம். ready ஆயிட்டேன். பிரியா வா, வண்டி வந்துருச்சு. போ போ சீக்கிரம் போ. நிவி நிவி ரெடியா? நிவி நிவி அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்படிதான் இருக்கணும். போலாமா? வா. அக்கா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கோம், ஈவினிங் வந்துடும். ஓகேவா? ஓகேக்கா, பாய். என்னங்க நிக்கிற? வா முன்னாடி ஏறு. இல்ல நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஆரம்பிச்சிட்டியா? ஒன்னா போலாம் தானே கேப் புக் பண்ண. அப்புறம் நீ எப்படி தனியா வருவ? இல்ல நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க போங்க. ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. வந்துருவல? வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. அண்ணா பொன்னியம்மன் கோயிலுக்கு போங்க. இந்தா எங்க டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஐயர் வரல. பாக்கு. கொஞ்சம் வந்துட்டாரான்னு பாருங்களேன். சரி நான் பாக்குறேன். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னம்மா? ஐயர் இன்னும் வரல, கால் பண்ணீங்களா? கிளம்பிட்டாரா? பண்ணிட்டமா, வந்துகிட்டு இருக்காரு. சரி. அங்கிள், அர்ச்சனைக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுமா. பாரு, சின்ன பொண்ணா என் உள்ள கைக்குள்ளே இருந்தா இப்ப எப்படி பெரிய மனுஷியா வரா. அவளுக்கு எந்த குறையும் வராது அங்கிள். இப்படித்தான் பிரியாவுக்கு எல்லாம் பண்ண, கடைசியில அவ வாழ்க்கை. அங்கிள், நீங்க பழச எதையும் நினைக்காதீங்க. அர்ச்சனாக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி பிரியாவுக்கும் அமையும். நீங்க கவலையே படாதீங்க. உண்மைதாமா. நீ அவகிட்ட பேசி சரி பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. அவ மனசளவுல ரொம்ப நொந்து போயிருந்தா சுதா. அவளை நினைக்க நினைக்க அங்கிள், என்னாச்சு அங்கிள்? என்னாச்சு? எனக்கு தலை சுத்துது, கண்ணு கட்டுதுமா. சரி வாங்க, நீங்க இந்த பக்கம்.
இங்க உட்காருங்க. மிது, பாத்து பாத்து. என்னாச்சு அங்கிள்? என்னாச்சுன்னு தெரியலமா, கொஞ்சம் தலை காலையில என்ன சுத்தலா இருக்கு. சாப்பிட்டீங்க? சாப்பிடல. நினைச்சேன் இந்த நிச்சயதார்த்த பரபரப்புல சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. சரி, எந்த வேலையும் பார்க்க வேணாம், இங்கே இருங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் அங்கிள் வேண்டாம்மா. இருங்க. இருக்கட்டும். நீங்க பேசாம இருங்க. சொல்லு நிவி. மேம் மேம், நான் என் மாமாவை பத்தி சொன்னல மேம். அவன் என் கண்ணு முன்னாடி தான் மேம் இருக்கான். என்ன என்ன சொல்ற? ஆமா மேம். இப்ப நீ எந்த ஏரியால இருக்குன்னு சொல்லு. மேம், நான் ஹாஸ்டல்ல தான் மேம் இருக்கேன். ஹாஸ்டலுக்கு வெளியில தான் அவன் நிக்கிறான் மேம். அங்கேயே இரு. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க இருக்கேன். அந்த ராஸ்கல் மாட்டட்டும், அவனுக்கு இருக்கு. வாங்க வாங்க, உள்ள போங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. உள்ள போங்க. வணக்கம். வாங்க. வாங்க வணக்கம். வாங்க வாங்க, உள்ள போங்க. கூட அழகு. பார்த்து. வாடா. வாங்க சம்பந்தி. வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க.
ஆமா, சம்பந்தி எங்க காணோம்? நீங்களுமா? என்ன பின்ன என்ன சம்மந்தி? பேசாம நீங்களும் அவர் கூடவே வந்திருக்கலாம். என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? கட்டின பொண்டாட்டி கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா சம்மந்தி வந்துட்டாரா சம்மந்தி வந்துட்டாரா 4 தடவை கேட்டுட்டாரு. சம்பந்தி வாங்க 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 சம்பந்தி. வணக்கம் வணக்கம் சம்பந்தி. என்ன லேட்டா வரீங்க? சம்மந்திம்மா கொஞ்சம் late நான் ஆயிடுச்சு. சொல்லல பாருங்க. ஏங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவரை வரவேற்காம சம்மந்தின்னு அங்க போய் வாங்க நின்னுக்கிட்டீங்க. மாப்ள. என்ன யாரும் மதிக்கிறீங்க? டேய் மாப்பிள்ளை டேய். மாப்பிள்ளை என்னாச்சு சம்மந்தி? ரொம்ப அழுத்துக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவனுக்கு அவன் கஷ்டம். பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்தாதான் அர்ச்சனாவை கட்டி வைப்போம்னு சொன்னோம். அதான். என்ன சம்மந்தி மாப்பிள்ளைய இப்படியா மிரட்டி வைப்பீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு? வாங்க வாங்க, வாங்க வாங்க. வாங்க வாங்க. எல்லாம் ரெடியாமா? எல்லாம் ரெடிமா. அம்மா, ரவி எங்கம்மா? உள்ள இருக்காருப்பா. சரி அழகு, நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். வேற ஏதாவது வேணுமா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் நீங்க பாத்துட்டு எடுத்துட்டு போங்க. நான் உள்ள போறேன். சுதா உள்ள ஐயருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். பிரியா, இதான் தங்கச்சி நிச்சயத்துக்கு வர நேரமா? அண்ணே, ரவிங்க? உள்ளதா இருக்காரு. ஆ. ஹெல்ப் பண்ணணும், சும்மாலாம் இருக்க கூடாது. சரி அண்ணே. பிரியா, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நில்லு. வரவங்கள நீ தானே வரவேற்கணும். சுதா பிரியா எப்படிமா இதெல்லாம்? அம்மா, நீங்களே இப்படி தயங்குறது நல்லாவா இருக்கு? இதெல்லாம் ஒரு விஷயமாமா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? பிரியா நின்னா என்ன? நீ என்ன கேட்டா அவ தான் நிக்கணும், அதான் நான் சொல்லுவேன். பிரியா, இங்க நீ தான் நிக்கணும். அக்கா, நான் அம்மா, பிரியா நிப்பா. நமக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நீங்க வாங்க. அண்ணா, வண்டி எடுங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. இல்ல டேய் ஆட்டோ நிறுத்துடா டேய். ஏய் எங்கடா இருக்கீங்க? மறக்க வைத்தாய்.